கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில நாம் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு வார்த்தை, துதியுங்கள், துதியுங்கள். இதோ சங்கீதக்காரனாகிய தாவீது தனது 147ஆம் சங்கீதத்தில முதல் வசனத்தில இப்படியாய் சொல்லுகிறார்: கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. ஆம், ஆம், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த நாளில கூட துதியை குறித்து கர்த்தர் ஒரு விசேஷித்த நன்மையை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறதாம். நாம் செலுத்துகிற துதி ஸ்தோத்திரங்களிலே, துதி பாடல்களிலே கர்த்தர் மிகவும் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். துதி செய்வதே தகும் என்கிற அந்த வார்த்தையின்படி நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை பிரியப்படுகிற தேவனுக்கு துதி செய்தால் அவர் மகிழ்ந்திருப்பாராம். அது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். துதிப்பதற்கு ஒரு கூட்ட ஜனத்தை பழைய ஏற்பாட்டு காலத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது நிறுத்தினார். ஏன்? பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசையோட கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின யோசுவாவும் கூட அதை செய்தார். துதிகளில் பிரியப்படுகிற தேவனுக்கு துதி செலுத்தும்படியாக ஜனங்களை நிறுத்தினார்கள். வீணை, சுரமண்டலம் முதலான இசை வாத்தியங்களை கொண்டு கூட கர்த்தரை அவர்கள் துதித்தார்களாம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், துதியுங்கள், துதியுங்கள், தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள். துதித்தலே இன்பமாய் இருக்கிறது, துதித்தலே ஏற்புடையதா இருக்கிறது. இதோ எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்த போது இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒருவரும் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவானது. ஒருவரும் உள்ளே வரக்கூடாத ஒரு சூழ்நிலை உருவானது. கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைத்தார் என்கிற அந்த வார்த்தையின்படி இந்த சூழ்நிலையை அறிந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யோசுவாவின் இடத்துல, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் கூட உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7ஆம் நாளிலோ பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் போது ஜனங்கள் எல்லாரும் அந்த 7ஆம் நாளிலே அந்த எக்காலம் சத்தம் கேட்கும் பொழுது மகா சத்தத்தோட ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்பொழுது அந்த எரிகோ சுவர், அந்த பட்டணத்தின் அலங்கம்
இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்த அந்த எரிகோ சுவர், இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரும் உள்ளேயும் வெளியேயும் வரக்கூடாத போகக்கூடாத சூழ்நிலை இருந்த அந்த எரிகோ சுவர் அது இடிந்து விழும் என்று சொன்னார். இடிந்து விடும் என்று சொன்னார். யோசுவாவும் அவனுடனே கூட இருந்த இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் மகா ஆரவாரத்தோட, மகா சத்தத்தோட, எக்கால துணியோட, எக்கால சத்தத்தோட ஜனங்கள் முழங்கினார்கள், துதித்தார்கள், ஆரவாரம் பண்ணினார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே எரிகோ சுவர், இஸ்ரவேலருக்கு முன்பாக இருந்த அந்த எரிகோ சுவர் எக்கால சத்தம் கேட்கையில், ஹல்லேலூயா, ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்து கர்த்தரை கீர்த்தனை பண்ணி துதித்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. பிரைஸ் காட். ஆம், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்ந்திருக்கக்கூடியதான இந்த நாட்களிலே நம்மளுக்கும் கூட எல்லா விதமான குழப்பங்களும், கேள்விகளும், சவால்களும் நம்மிடத்துல காணப்படுவதுண்டு. ஆனால் ஒரு உண்மை, எல்லா குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்துலதான் எல்லா குழப்பங்கள், எப்படிப்பட்டதான குழப்பங்கள் ஆனாலும் சரி, எப்படிப்பட்டதான கேள்விகள் ஆனாலும் சரி, எப்படிப்பட்டதான சவால்கள் ஆனாலும் சரி, கர்த்தருடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த எரிகோ சுவருக்கு ஒப்பனையான காரியங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், கேள்விகள், சவால்கள் காணப்படுகிறதா? பிரைஸ் லார்ட். இந்த யோசுவாவும் யோசுவாவோட கூட இஸ்ரவேல் ஜனங்களும் செய்ததை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உறுதிப்படுத்துகிறார், உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். இதை செய்யுங்கள் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஆம், ஆம், நான் எப்பொழுதும் சொல்வது போல வாரம் ஒரு முறை நம் அறை வீட்டு கதவை மூடிக்கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா பார்த்து நமக்கு பதில் கொடுக்கத்தக்கதாய் நாம் நம்முடைய எக்கால துணியோட, ஆரவார சத்தத்தோட கர்த்தரை போற்றி பாடி புகழ்ந்து பாடி துதித்து ஆராதித்து அவருக்கேற்ற கனத்தை செலுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது பிரைஸ் தி லார்ட், எல்லா குழப்பங்களுக்கும், கேள்விகளுக்கும், சவால்களுக்கும் பதில் உண்டாகும். ஆமென், ஆமென். வாரம் ஒரு முறை, குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் அறை வீட்டு கதவை பூட்டிக்கொண்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கூடுமானால் அந்நிய பாஷையின் அடையாளங்களோடு கூட கர்த்தரை துதித்து ஹல்லேலூயா, எக்கால சத்தத்தோட, எக்கால துணியோட, ஆரவார முழக்கத்தோட ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி பாடி புகழ்ந்து துதித்து ஆராதித்து கனப்படுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது பிரைஸ் தி லார்ட், விடுதலை உண்டாகும். எல்லா குழப்பங்களுக்கும், கேள்விகளுக்கும், சவால்களுக்கும் பதில் உண்டாகும். நிச்சயம். ஹல்லேலூயா, நிச்சயம். அப்படி நாம் செய்யும் பொழுது, ஹல்லேலூயா, அப்படி நாம் செய்யும் பொழுது நமக்கு முன்பாய் நிற்கிறதான அந்த எரிகோ சுவருக்கு இணையான பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், சவால்கள், பிரைஸ் தி லார்ட், எதுவானாலும் சரி, பிரைஸ் தி லார்ட், அது காணப்படாமல் போய்விடும். ஆமென், ஆமென். நம் கர்த்தரை போற்றி பாடி துதித்து பிரைஸ் தி லார்ட் அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது பிரைஸ் தி லார்ட் நமக்கு முன் நிற்கிறதான எரிகோ மதிலுக்கு இணையான காரியங்கள் இடிந்து விழும், ஒன்றுமில்லாதே போய்விடும். அவைகளை நாம் தேடியும் அவர் காணாதிருக்க பண்ணுவார். ஆம்,
பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்து சேர்வது அவ்வளவாய் உத்தமமாய் காணப்படுகிறது. நாம் கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை போற்றி பாடி புகழ்ந்து போற்றி பாடி துதித்து ஆராதித்து அவருக்குரிய கனத்தை நாம் செலுத்தும் பொழுது சிறப்பான சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆம், ஆம், நம்முடைய தேவன் நம் சுதந்திரத்தை, நம்முடைய தேவன் நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சிறப்பான சுதந்திரம் நமக்கு உண்டு. ஆம், ஆம், கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. இதோ துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. எக்கால துணியோடு, ஆரவார சத்தத்தோட, மகா சத்தத்தோட கம்பீரமாய் கர்த்தரை பாடி துதிப்போம். சிறப்பான சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா.